ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உலகத்திலே முதல் முறையாக ஒரு நாய்க்கு கொரோனா இறந்து போச்சு. இது எங்கே எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஃபுல்லாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதாவது இது எங்கே நடந்துச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அங்கே தான் இது நடந்திருக்கு. அதாவது ராபர்ட் மெஹோனின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நாய் தான் பட்டி. அந்த நாய்க்கு வெறும் 7 வயசு தான் ஆகுது. கடந்த ஒரு மே 15 ஜூன் 20 வரைக்கும் இது கடும் போராட்டத்தோடு இருந்திருக்கு. அதாவது என்னென்னா ரொம்ப சிக்காகவும் ரொம்ப உடல்நல குறைவுனால ரொம்ப பாடுபட்டு சாப்பிடாம கொள்ளாமல் நிறையா கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்துருவதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா, ராபர்ட் மெஹோனின்றவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காரு. ஃபர்ஸ்ட் செக் பண்ணப்போ இந்த பட்டின்ற நாய்க்கு லிம்போமா அப்படின்ற கேன்சர் நோய் ஆல்ரெடி இருந்திருக்கு. அதை ஹாஸ்பிட்டலில் அனிமல் ஹாஸ்பிட்டலில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கான மெடிசனும் சரி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் சரி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த நாய் ரொம்ப உடல்நல குறைவுனால ரொம்ப பாடுபட்டு இருந்திருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, மறுபடியும் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, எனக்கு என்னமோ அது டவுட்டாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம், இதுக்கு சப்போஸ் கொரோனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா டெஸ்ட்டும் எடுத்துட்டு இவங்க அனுப்பிச்சு விட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வாரம் கழிச்சு டெஸ்ட் ரிசல்ட்டை கூப்பிட்டுருக்காரு ராபர்ட் மெஹோனியை, அந்த டாக்டர் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ராபர்ட் மெஹோனிட்ட சொல்லியிருக்காரு, இல்லை நாய்க்கு லிம்போமா கேன்சர், இந்த கேன்சர் மட்டும் இல்லை கொரோனாவும் பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராபர்ட் மெஹோனி வீட்டில் சொல்லி நம்ம பெசாம அட்மிட் பண்ணிடுவோம் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. உடனே அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, இது அட்மிட் பண்ணியே நம்ம கியூர் பண்ண முடியுமான்றதுக்கு டவுட்டு தான். ஏன்னா இன்னும் 20 நாளோ 10 நாளில் இந்த பட்டி இறந்துரும், இது கன்ஃபார்ம் தான். ஏன்னா கொரோனாவில் இதை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம மக்களவே மனுஷங்களவே இதுக்கு கொரோனாவுக்கு ஒரு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. இது ஜஸ்ட் ஒரு அனிமல். இதுக்கு கொரோனா ஃபர்ஸ்ட் பட்டிக்கு தான் முறையாக கொரோனா வந்திருக்கு. ஸோ இதை காப்பாற்ற முடியுமான்றது கன்ஃபார்மாக எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னோன்னே பட்டியை தூக்கிட்டு வீட்டிலே வச்சுருந்துருக்காங்க. ஒரு 10 நாள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கடந்த ஜூலை 11 பட்டி இறந்துருச்சு. பட்டி இறந்தோடனே அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த டாக்டர் சொல்லியிருந்திருக்காரு, இது ஃபர்ஸ்ட் அதாவது உலகத்திலே முதல் முறையாக ஒரு டாகுக்கு கொரோனா இறந்தது இதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இன்னும் மனிதர்களுக்கே கொரோனாக்கான அந்த வேக்சினை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, இன்னும் எத்தனை டாகுக்கு இது மாதிரி வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 25 டாகுக்கு மேலே கொரோனா அங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் பதிவாயிருக்கு. அதாவது நேஷனல் ஜியோகிராஃபிக்ல வர ரிப்போர்ட் மூலியமா இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. 25 டாக் வந்திருக்கு. அதே மாதிரி ஜார்ஜியாவில் ஒரு டாக் கொரோனாவால பாசிட்டிவ்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு அந்த டாகையும் அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இப்போ ப்ராசஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அதாவது அந்த டாக்டர் என்ன பிரஸ் பீப்புள்கிட்டையும் அந்த நேஷனல் ஜியோகிராஃபிக்ல உள்ள அந்த ரிப்போர்ட்டர்ஸ்டையும் சொன்னதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க டாகை வெளியில கூட்டிட்டு போறது, இந்த வாக்கிங் கூட்டிட்டு போறது இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா ரோட்லயும் சரி ஸ்ட்ரீட்லயும் சரி நிறைய பேர் மாஸ்கை கழட்டி போட்டிருக்கலாம், இல்ல ஏதாவது எச்சிய துப்பியோ இல்ல எது வேணாலும் ஏதாவது பண்ணியிருந்திருக்கான். அதை போய் மோப்ப முடிகிற அந்த நாய்க்கு கொரோனா தாக்குறது கன்ஃபார்மா கொரோனா தாக்க தான் செய்யும். அதனால நீங்க யாரும் நாயை வெளியில கூட்டிட்டு போறது இல்ல வெளியில விடுறது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே அதை வச்சு பாதுகாக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பெட்ஸுக்கும் கொரோனா தாக்கி வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை பெட்ஸுக்கு கொரோனா வந்துச்சுன்னா அது குலைக்கிறதா இருக்கட்டும் இல்ல அது சாப்பிட்றதா இருக்கட்டும், எது மூலியமா நமக்கும் இது தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா பேரும் பெட்ஸ் வீட்டில் வளர்க்குற பெட்ஸ், அது நாயா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் கிளியா இருக்கட்டும், எந்த பேர்ட்ஸா இருந்தாலும் சரி எந்த இதா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே நீங்க வச்சு பாத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் இதுல சொல்ல வர்றது என்னன்னா, இது யூஎஸ்ல நடந்தது இப்படிலாம் இருக்கிறத விட இங்க இந்தியாவிலையும் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இனிமே நீங்க மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கிறத விட
நாய்களையும் சரி நம்ம வீட்டில் வளர்கிற பெட்ஸையும் சரி தனிமைப்படுத்தப்பட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம எப்படி இந்த லாக்டவுன்ல வந்து வெளியில வராம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கப்படுறோமோ அதே மாதிரி பெட்ஸும் பாதுகாக்கப்படணும்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப வந்து நிறைய வீட்டுல வந்து பெட்ஸை வந்து ரொம்ப செல்லமா ரொம்ப வந்து தன்னோட குழந்தைங்க மாதிரியும் தன்னோட வீட்டில் உள்ள ஒரு குடும்பத்தார் மாதிரியும் தான் இதை வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஸோ அந்த பாதிப்பு வந்து ஒருவேளை கொரோனா வந்து நம்ம பெட்ஸு வந்துட்டா நம்மளோட மனசும் சரி நம்மளுக்கு தான் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். என்னடா அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட் மஹோனின்ற அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பட்டின்ற நாய்க்கு வந்தது. அந்த ராபர்ட் மஹோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவு செஞ்சு பெட்ஸை வந்து பார்த்து வளருங்க. ஏன்னா நான் வந்து வளர்க்கும் போது வெளியில கூட்டிட்டு போய் அப்படிலாம் பண்ண இந்த கொரோனா டயத்தை வந்து நான் வெளியில கூட்டிட்டு போய் எப்படிலாம் பண்ணனாலதான் என்னோட டாகுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி வந்து யாருக்கும் யாரோட பெட்ஸுக்கும் இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ரெக்வஸ்டா கேட்டிருக்காரு. ஏன்னா அந்த டாக் வந்து ரொம்ப சிக்காகி ரொம்ப வந்து அதுக்கு கேன்சரும் இருந்து இப்படிலாம் ஆனதுனால ரொம்ப வந்து துடிக்கப்பட்டு தான் அது செத்துருக்கு. ஸோ அந்த நிலைமை எந்த ஒரு பெட்ஸுக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி செய்திகளோடையும் இந்த மாதிரி புது புது வீடியோவோடையும் உங்களுக்கு தெரியாத தகவல்களையும் கொண்டு சேர்றதுக்கு தான் நான் இருக்கேன். இது மாதிரி நான் புது புது வீடியோ பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா. ஏன்னா அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ். பாய்.